ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி குழையாமல் குக்கரில் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் அதை ஊற விட்டுக்கலாம். அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து குக்கர் பேனில் நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நெய் மெல்ட் ஆகி எண்ணெய் சூடான உடனே 1 பிரிஞ்சி இலை, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 1/2 அன்னாசிப்பூ, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ள 200 கிராம் மஷ்ரூமை 1 பாதியமாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் சேர்த்து விட்டுக்கலாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதனுடைய நிறம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுதை சேர்த்து விட்டுக்கலாம். விழுதினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி புதினா மல்லியை அரைச்சி சேர்க்கறதுனால இந்த மஷ்ரூம் பிரியாணி இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா சூப்பரான வாசனையோடு இருக்குங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற மஷ்ரூமை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு குக் ஆகட்டும். அடுத்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை சேர்த்து விட்டுக்கலாம். பாஸ்மதி உடையாம இருக்கிறதுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்து எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்குங்க. அதனால கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கொதி இப்படி வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாங்க. அடுப்பில் வச்சு விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கமன்னு சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. நல்லா சுட இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக ரைதாவும் வேக வைத்த முட்டையும் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் வெறுமனே சாப்பிடவும் இந்த மஷ்ரூம் பிரியாணி பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.